ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்த டே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா இன்றைக்கி ஹனி கேக் தான் செஞ்சேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஹனி கேக் செஞ்சேங்க. நம்ம ஷாப்பில் எல்லாருமே ஹனி கேக் மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ பிடிக்காதவங்க யாருன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு. கண்டினியூ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் சுகரை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடர் பண்ண சுகரோட 2 முட்டைங்க, 2 முட்டை போட்டு அதையும் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிடுவாங்க. முட்டையையும் சர்க்கரையும் பிளெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்கிட்ட பிளெண்டர் கிடையாது. அதனால நான் மிக்சியில் அரைச்சிடுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரௌனி செஞ்சதுனால டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம கையில் நம்ம கிண்டும் போது கலக்கும் போது கரெக்டாக கலக்காது. ஏதாவது மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அதனால் நான் மிக்ஸி எடுத்து ட்ரை பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி மிக்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மிக்சியில் அரைச்ச மிக்சரை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் எண்ணெய் ஊற்றுனுங்க. 1/4 கப் எண்ணெய். நான் என்னென்னா கோல்ட் வினர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டுமே 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னது, மைதா. ஸோ மைதா 1 கப் நல்லா சளிச்சுக்கணும். நான் சளிச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ சளிச்சு போடுங்க 1 கப் மைதா. அதுக்கப்புறம் என்னது, பால் தாங்க. மெயினே பால் தான். பாலும் மெயின் தான். பால் எவ்வளோ போட்டிருந்தேன்னா 1/2 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கிட்ட என்ன பேன் இருக்கோ இல்லை பாத்திரம் இருக்கும் அதில் வெண்ணெயை தடவி மாவு தூவிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கேக்கு. நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே தூவுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் என்ன பண்ணால் ஒரு 3 பீஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். நல்லா அதை மீன்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எதுவுமே சேர்க்காம தேங்காய் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டீங்களா. சக்கரை பாகு கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் சக்கரை நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது 2 ரெடி ஆகிட்டு ஓகே, கேக்கும் ரெடி ஆகிட்டுங்க. டேக்கு நல்லா ஓட்ட குத்திக்கணும். அந்த மாதிரி குத்திக்கிட்டிங்கன்னா சக்கரை பாகு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் சக்கரை பாகு மேலே ஊற்றுறீங்களா, நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விடுங்க. 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மேலே தேன். மெயினாகவே ஹனி கேக்கு ஹனி தான். ஸோ மேலே ஹனி நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, ஸ்வீட்னஸ் பொறுத்து. அதுக்கப்புறம் தேங்காய். அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், தேங்காய் தான். ஸோ அதுக்கப்புறம் தேங்காவும் மேலே போட்டு தூவியாச்சு. தூவிட்டு என்ன சொல்கிறது, நல்லா அழகாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வெட்டி பார்த்தேங்க. டேஸ்ட்டு வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு. சாஃப்டாகவுமே சூப்பராக இருந்துச்சு கேக்கு. ஸோ நீங்களுமே இந்த வீடியோ இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, கண்டினியூ பாருங்கள். சூப்பராக இருக்கும் கேக்கு. மேலே ஜாம் இருந்தீங்கன்னா கூட ஜாம் நீங்கள் தடவலாம். நான் மோஸ்ட்லி இந்த ஜாம் என்ன பண்ணல, தடவலை. ஸோ நான் நார்மலாகவே செஞ்சுட்டேன் இருக்கிறத வச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.